ஹalleluya. இயேசுவின் நாமத்திலே இந்த மாலை ஆராதனைக்கு உங்களை வரவேற்கிறோம். தேவன் தாமே இந்த மாலை நேரத்திலும் நம்மோடு இடைப்பட்டு நம் குடும்பத்தின் மத்தியிலே, சபையின் மத்தியிலே அவரை உயர்த்தி மறுபடியுமாய் ஒரு விசை இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் மாலை நேரத்திலும் அவரை உயர்த்தி அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நிச்சயமாகவே நம் மத்தியிலே பெரிய காரியங்களை செய்ய இருக்கிறார். ஹalleluya. இந்த நேரத்திலும் நம் முழங்கால் படியிட்டு அவர் சமூகத்திலே அவரை வரவேற்று அவர் சமூகத்தை வாஞ்சையோடு நாம் அழைத்து அவர் சமூகத்தில் காத்திருப்போமாக. Let's ask the Holy Spirit to come and take over as we wait upon His presence. Hallelujah. Let your living water flow over my soul. Let your Holy Spirit come and take control of every situation that has troubled my mind. All my cares and burden onto you I roll. Let your living water flow over my soul. Let your Holy Spirit come and take control of every situation that has troubled my mind. All my cares and burdens onto you I roll. Can we all say Jesus, 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 Jesus. Sing to the Father, 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 Father. Sing to the Spirit, 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 Spirit. Amen. Come now, Holy Spirit, and take control. Loving arms and make me whole. Wipe away all doubt and fear and take my pride. Draw me to your love, keep me by your. One more time, let's Lord. Come now, Holy Spirit, and take control. Hold me in your love and arm and make me whole. Wipe away all doubt and fear and take my pride. Draw me to your love, keep me by your side. Sing a church, Jesus, Jesus, Jesus. Sing to the Father, 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 Father. Sweet Holy Spirit, 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 Spirit. Yesue, Yesue, Yesue. Thandai, Thandai, எங்கள் தந்தையே. நம் கரங்களை உயர்த்தி சொல்வோமாம். ஆவியே, ஆவியே, ஆவியானவரே, எங்கள் மத்தியிலே அசைவாடும் ஆவியே, ஆவியே, ஆவியே.
ஆவியானவரே. ஆண்டவரே, அன்று ஜலத்தின் மேல் அசைவாடின ஆவியானவர் இந்த மாலை நேரத்தின் ஆராதனை வேளையிலும், இந்த மாலை நேரத்தின் ஆண்டவரே பலியை செலுத்துகிற இந்த வேளையில என் தேவன் தாமே இறங்கி வந்து எங்கள் துதியின் பலிகளை, சோத்திர பலிகளை நுகர்ந்து உமக்கு பிரியமுள்ளதாய் ஆண்டவரே கர்த்தாவே எங்கள் துதிகள் காணப்பட, எங்கள் நாவின் சோத்திர பலிகள், இருதயத்தினுடைய சோத்திர பலிகள் ஆண்டவரே கர்த்தாவே உமது சமூகத்தை பிரீதியாய் காணப்பட, உமக்கு பிரியமாய் காணப்பட ஆண்டவரே தேவரை ஆராதிக்கிற வேளையிலே ஆண்டவரே எங்களோடு பேசும்படியாய், உமக்கு பிரியமானதை, உமக்கு நன்மையாய் தோன்றுகிற காரியத்தை எங்களுக்கு நீ பேசி போதிக்கும்படியாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வேலையை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் உமது சமூகத்தில் ஆண்டவரே எமது பலிபீடத்திலே ஜீவ பலியாய் ஒருவசை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து கிரியையை மகிமைப்படும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறோம் என்று மாலையிலும் சரியாக 4 மணிக்கு நீங்கள் ஜெபித்திருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறோம். அதே ஜெப சிந்தையோடு இந்த மாலை நேரத்திலும் அவரை துதிக்கும்படியாய் நாம் கூடி வந்திருக்கிறோம். அவரை உயர்த்தி பாடுவோம். தேவன மத்தியிலே உயர்ந்திருப்பாராக. தேவா சரணம், கர்த்தா சரணம், ராஜா சரணம் என்ற பாடலை பாடி நம் தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை, கத்தாதி கத்தனை உயர்த்தி பாடி அவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. Jesus, hallelujah. தேவா சரணம், கர்த்தா சரணம், ராஜா சரணம், இயேசையா சரணம். தேவா சரணம், கர்த்தா சரணம், ராஜா சரணம், இயேசையா சரணம். தேவாதி தேவனுக்கு சரணம், ராஜாதி ராஜனுக்கு சரணம். தேவாதி தேவனுக்கு சரணம், ராஜாதி ராஜனுக்கு சரணம். தூய ஆவி சரணம், அபிஷேகநாதா சரணம். தூய ஆவி சரணம், அபிஷேகநாதா சரணம். சரணம் 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 சரணம். பாடுவோமாம். தேவா சரணம், கர்த்தா சரணம், ராஜா சரணம், இயேசையா சரணம். தேவா சரணம், கர்த்தா சரணம், ராஜா சரணம், இயேசையா சரணம். கர்த்தாதி கர்த்தனுக்கு சரணம், காருண்ய கேடகமே சரணம். கர்த்தாதி கர்த்தனுக்கு சரணம், காருண்ய தேவனுக்கு சரணம். பரிசுத்த ஆவி சரணம், ஜீவநதியே சரணம். பரிசுத்த ஆவி சரணம், ஜீவநதியே சரணம். சரணம் சரணம் சரணம், உம நாமத்திற்கே சரணம் சரணம் சரணம். தேவாதி தேவனே தேவா சரணம், கர்த்தா சரணம், ராஜா சரணம், இயேசையா சரணம். தேவா சரணம், கர்த்தா சரணம், ராஜா சரணம், இயேசையா சரணம். மகிமையின் மன்னனுக்கு சரணம், மாசற்ற மகுடமே சரணம். மகிமையின் மன்னனுக்கு சரணம், மாசற்ற மகுடமே சரணம். சத்திய ஆவி சரணம், சர்வ வியாபி சரணம். சத்திய ஆவி சரணம், சர்வ வியாபி சரணம். சரணம் 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 சரணம். பாடுவோம். தேவா சரணம், கர்த்தா சரணம், ராஜா சரணம், இயேசு. நம் கரங்களை தட்டி தேவா சரணம், கர்த்தா சரணம், ராஜா சரணம், இயேசையா சரணம். தேவாதி தேவனுக்கு சரணம், ராஜாதி ராஜனுக்கு சரணம். தேவாதி தேவனுக்கு சர, ராஜாதி ராஜனே, ராஜாதி ராஜனுக்கு சரணம். தூய ஆவி சரணம், அபிஷேகநாதா சரணம். தூய ஆவி சரணம், அபிஷேகநாதா சரணம். சரணம் 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 சரணம். ஓ தேவா சரணம், கர்த்தா சரணம், ராஜா சரணம்,
యేసయ్యా శరణం, దేవా శరణం, కర్తా శరణం, రాజా శరణం, యేసయ్యా శరణం. ஹல்லேலூயா. மன்னாதி மன்னனுக்கு, ராஜாதி ராஜாவுக்கு மகிமையை சூட்டி நாம் துதிகளை செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. எல்லா துதிகளும் அவருக்கே உரியது, எல்லா மகிமையும் தேவனுக்கே உரியது, எல்லா மாட்சிமையும் தேவன் ஒருவருக்கே உரியது என்று சொல்லி எல்லா துதியும் கனமும் மகிமையும் சரணம் என்று சொல்லி நம்மை சாஷ்டாங்கமாக பணிந்து இந்த நாட்களிலே ஆராதிக்கும்படியாய் குடும்பமாய் நான் காலையில் சொன்ன வண்ணமாக காலை ஆராதனை மாலை ஆராதனை மாத்திரமல்ல, இந்த நாளில் மாத்திரம் ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலும் ஒவ்வொரு நாளும் இரவு வேளையிலும் குடும்பமாக நாம் இணைந்து கர்த்தரை சேவிப்போம். தேவன் உங்கள் அப்பத்தையும் உங்கள் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். இந்த ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் உங்கள் இல்லத்திலே உங்களுடைய மத்தியிலே இறங்கி வந்து உங்கள் குடும்பத்தை ஆளுகை செய்து நாட்களில் நம்மை பலப்படுத்தி உயர்த்துவார். காரணம், அவர் பரலோகத்தில் வீற்றிருக்கிற தேவன். நாம் ஆராதிக்கும் பொழுது நம் மத்தியிலே இறங்கி வந்து வாசம் பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. பரலோக தேவன் நம் தேவனாக இருக்கிறார். மோசையின் தேவன் நம் தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. யோசேப்பின் தேவன் நம் தேவனாக இருக்கிறார். யோசுவாவின் தேவனும் நம் தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்று இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோ மதிலுக்கு முன்பாய் நின்று 7ஆம் நாளிலே 7 முறை சுற்றி வந்த பின்பாக தேவன் சொன்ன, ஆர்ப்பரியுங்கள், எரிகோவின் மதிலை தகர்த்தெறிகிற வல்லமையை அன்று ஆராதனையிலே துதியிலே ஜனங்கள் கண்டது போல இன்றைக்கும் நமக்கு எதிராக இருக்கிற எல்லா பிரச்சனைகள், மதிலை போன்று இருக்கிற போராட்டங்கள் நம் துதியினால் இடிந்து விடும். ஹல்லேலூயா. பரலோக தேவனே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உமது அன்பின் கரத்தை நாங்கள் நாட்களிலே திவ்யமாய் ஆழமாய் உணர, to feel your blessed hand over us, your outstretched arm over us, oh Father God. That's what we long for. That's experience that we ask for. Hallelujah. பரலோக தேவனே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பரலோக தேவனே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பரலோக ராஜனே, உம்மை ஆராதனை செய்கிறோம். குடும்பமாய் சேர்ந்து பரலோக தேவனே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பரலோக ராஜனே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே. இந்த நாட்களில் உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே, நான் கண்டேனே, நான் கண்டேனே, நான் கண்டேனே, நான் கண்டேனே. மோசேயின் தேவனே, என்னை வழி நடத்திடுவே. இந்த நாட்களில் மோசேயின் தேவனே, என்னை வழி நடத்திடுவே. வனாந்தரத்தில் மோசேயின் தேவனே, ஆமென், என்னை வழி நடத்தி. மேக ஸ்தம்பத்தினால் மோசே தேவனே, என்னை வழி நடத்திடுவே. உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே. கரங்களை தட்டி பாடுவோம். உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே. இப்பொழுதே நான் கண்டேனே, நான் கண்டேனே. ஹல்லேலூயா. நான் கண்டேனே, நான் கண்டேனே. மோசேயின் தேவனே, என்னை வழி நடத்திடுவே. இப்பொழுதே மோசே தேவனே, என்னை வழி நடத்திடுவே. என் கரத்தை பிடித்து மோசே தேவனே, என்னை வழி நட. சிவந்த சமுத்திரத்தின் மத்தியில் யோசே தேவனே, என்னை வழி நடத்திடுவே. கரத்தினார் உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே. உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே, நான் கண்டேனே, நான் சேர்ந்து பாடுவோமாம்.
நான் கண். Lord, I've seen your hands. நான் கண். யோசுவாவின் தேவன், யோசுவாவின் தேவனே, எங்கள் மதில்களை நொறுக்குவீர். யோசுவாவின் தேவனே, எங்கள் மதில்களை நொறுக்குவீர். ஓ யோசுவாவின் தேவனே, எங்கள் மதில்களை நொறுக்குவீர். யோசுவாவின் தேவனே, எங்கள் மதில்களை நொறுக்குவீர். உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே. உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே. ஓ நான் கண்டேனே, நான் கண்டேனே, நான் கண்டேனே, நான் கண்டேனே. சொல்வோமாம். தேவாதி தேவனே, உன்னை ஆராதனை செய்கிறோம். ராஜாதி ராஜனே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆராதிக்கின்றோம். தேவாதி தேவனே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஒரே சபையாய் ராஜாதி ராஜன் ஆவியில் நிறைந்து உம்மை ஆராதனை செய்கிறோம். உமது அன்பின் கரங்களை நான் கண். என் வாழ்க்கையிலே உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே. இயேசுவே, நான் கண்டேன். ஆவியானவரே, நான் கண்டேனே, நான் கண்டேனே, நான் கண்டேனே. ஹல்லேலூயா. வேத வசனம் சொல்லுகிறது, யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 20வது வசனம் எண்ணுகிறேன். எக்ஸாடஸ் சாப்டர் 23 and verse 20. ஆண்டவர் இந்த வார்த்தையை மோசேக்கும் தம் ஜனத்திற்கும் சொன்ன வார்த்தை உங்கள் இல்லத்திலே இதை வாசிக்கிறோம். வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். ஹல்லேலூயா. அவர் வார்த்தையை கொடுக்கிற தேவன் மாத்திரமல்ல, அவர் பிரசனத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். அன்று வனாந்தரத்திலே தம் ஜனங்களை அவர் வாக்கு பண்ணின அந்த தேசத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும் நாள் வரைக்கும் அவர் விசுவாசித்த ஜனங்கள் அவர்களை காக்கும்படி அவர் ஆயத்தம் பண்ணின அந்த ஸ்தானத்திற்கு உன்னையும் என்னையும் கொண்டு போய் சேர்க்கும்படி அன்று வனாந்தரத்தில் ஒரு தூதனை அவர் கட்டளையிட்டார். நான் ஒரு தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன். ஆங்கிலத்தில் வாசிப்போமா? 23 and verse 20. See, I am sending an angel ahead of you to guard you along the way and to bring you to the place I have prepared. அந்த வார்த்தை, see, I am sending an angel ahead of you to guard you. Hallelujah. ஒரு தேவ தூதனை வனாந்தரத்திலே இந்த தேவ தூதனுக்கு நாம் கீழ்ப்படியும்படியாக அன்று சொன்ன அதே தேவன் அங்கே கர்த்தர் இன்றைக்கும் உங்கள் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. உங்கள் குடும்பத்திற்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக ஒரு தேவ தூதனை அல்ல, தேவனே இறங்கி வந்து, இயேசுவே இறங்கி வந்து, ஆவியானவர் இறங்கி வந்து நம்மை காத்து நடத்தி பராமரித்து நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்துகிறார். Hallelujah. I am sending an angel ahead of you to guard you and to keep you all the way, to bring you to the place I have prepared. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த மகிமையான ஸ்தானம், அந்த ஆசீர்வாதம், அந்த இளைப்பாறுதல், அந்த சமாதானத்தை நம் வாஞ்சையோடு தேடுவோமாக. ஹல்லேலூயா. இது உங்களுக்கும் எனக்கும் அருளப்பட்ட தேவனுடைய ஆசீர்வாதம். கரங்களை உயர்த்தி ஆமோதித்து சொல்லுங்க. ஆண்டவரே, அன்று தேவதூதன், இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு வருகிறீர். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு வாசமாகிறது. எங்கள் பாதைகளை, எங்களை பாதுகாக்கும்படி, எங்கள் குடும்பத்தை பாதுகாக்கும்படியா, எங்கள் வட்டாரத்தை பாதுகாக்கும்படியா, தேசத்தை பாதுகாக்கும்படியாக நீர் அனுப்பின இந்த தேவதூதருக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். காரணம், வேதம் சொல்லுகிறது, நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக இன்றைக்கு புதிய சிருஷ்டிகளாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? பழைய ஏற்பாட்டு நாட்களிலே பகிரங்கமாக தேவன் வெளிப்பட்டார். ஆனால் புதிய உடன்படிக்கைக்குள்ளாக இருக்கிற நீங்களும் நானும் எத்தனை பாக்கியவான்கள், எத்தனை பாக்கியவதிகள். ஹல்லேலூயா. Let's prepare ourselves and believe that we are a new creation in Christ Jesus. பழைய காரியங்கள் எல்லாம் ஒழிந்து போயின. புதியதான ஜீவன், புதிய பலன், புதிய ஆரம்பத்தை
அவர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். In Christ everything is brand new. I am a new creation. I am a brand new man. All things are passed away and everything has become brand new. சொல்லுங்க, என் சூழ்நிலைகள், என்னுடைய வாழ்க்கையின் நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய தேவனுடைய வல்லமை, தேவனுடைய சிருஷ்டிப்பின் வல்லமை எனக்குள்ளா இருக்கிறது. காரணம், நான் பழைய மனுஷன் அல்ல. சொல்லுங்க, நான் பழைய மனுஷன் அல்ல, நான் பழைய மனுஷி அல்ல, நான் புதிய மனுஷனாக, புதிய மனுஷியாக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன். I have been created as a brand new man in Christ Jesus. Hallelujah. Hallelujah. Can we sing this beautiful song? I'm a new creation. I'm a brand new man. I'm a new creation. I'm a brand new man. All things have passed away. I'm born again. More than a conqueror. That's who I am. I'm a new creation. I'm a brand new man. I'm a new creation. I'm a brand new man. Oh yes, all things have passed away. I'm born again. More than a conqueror. That's who I am. I'm a new creation. I'm a brand new man. புது சிருஷ்டி நானல்லோ, புது மனிதன் நான். பழையவை ஒழிந்தன, மறுபடி பிறந்தேன். முற்றிலும் ஜெயம் கொண்டேன், அவனே நான் தான். ஆமென். புது சிருஷ்டி நானல்லோ, புது மனிதன் நான். இருக்கிற இடங்களில் எழும்பி நிற்கலாம். எங்கள் குடும்பமாக எழும்பி நின்று எங்களோடு இணைந்து இன்று இந்த ஆன்லைன் ஆராதனை மூலமாய் தேவன் தூரத்திற்கும் சமீபத்திற்கும் அவரே தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பாடலை பாடும் பொழுது ஆவிக்குரிய நிலையிலே உங்கள் குடும்பத்தோடு நாங்களும் இணைந்து, நீங்களும் இந்த சபையோடு இங்கு இணைந்து இந்த பாடலை பாடப்போகிறோம். புது சிருஷ்டி நானுள்ள உங்கள் பிள்ளைகளோடு, ஹல்லேலூயா, கணவரோடு மனைவியோடு நீங்கள் எழும்பி நில்லுங்க. சொல்லுங்கள், ஆண்டவரே, புது சிருஷ்டியினுடைய வல்லமை நான் மேற்கொள்ளுகிற பலத்தை பெற்றவன், மேற்கொள்ளுகிற வல்லமையை பெற்றவள். ஹல்லேலூயா. சியோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். ஹல்லேலூயா. புது சிருஷ்டியாய் நின்று உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் நின்று கரங்களை தட்டி பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின. Behold, everything has become brand new. Hallelujah. புது சிருஷ்டி நானல்லோ, புது மனிதன் நான். பழையவை ஒழிந்தன, மறுபடி பிறந்தேன். முற்றிலும் ஜெயம் கொண்டேன், அவனே நான் தான். புது சிருஷ்டி நானல்லோ, புது மனிதன் நான். I'm a new creation. I'm a brand new. All things have passed away. I'm born again. More than a conqueror. That's who I am. I'm a new creation. I'm a brand new. One more time. I'm a new creation. I'm a brand new man. All things have passed away. I'm born again. More than a conqueror. That's who I am. I'm a new creation. I'm a brand new man. Hallelujah. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, அன்று யோசுவா காலேபை போல ஒரு வேறுபட்ட வித்தியாசமான தேவனுடைய ஆவியை பெற்று விசுவாசித்த யோசுவாவை போல, காலேபை போல இன்றைக்கு தேசத்தின் மத்தியிலும் சபையின் மத்தியிலும் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிற ஒரு சந்ததியை, ஒரு குடும்பத்தை, ஹல்லேலூயா, வாலிப பிள்ளைகளை தேவன் எழுப்புகிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி வாலிப பிள்ளைகள், பெரியோர், முதியோர் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நமக்குள்ளா இருப்பது யோசுவாக்குள்ளாக, காலேபுக்குள்ளாக இருந்த அந்த விசேஷ ஆவி. வசனம் சொல்லுகிறது, Joshua and Caleb had a different spirit within him. அவனுக்குள்ளாக இருந்த ஆவி துர்ச்செய்தியே அல்ல, அவன் கண்டதை அல்ல, துர்ச்செய்தியே அல்ல,
தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்த யோசுவாவும் காலை எழும்பி நிற்போமா? அவர் சமூகத்தில் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, துர்ச்செய்தியை கேட்டு துக்கத்தின் ஆவியினால், புலம்புகிற ஆவியினால், அவநம்பிக்கையினால் அழுகிற சந்ததி நாங்கள் அல்ல ஆண்டவரே. நாங்கள் வீரியம் கொண்டு விசுவாசத்தில் பலன் கொண்டு யோசுவாவை போல காலேபை போல ஆண்டவர் we will stand up and we will say that Lord my God will give us the strength to prevail. Hallelujah. ஜெயம் கொள்ளும்படியா மேற்கொள்ளும்படியான வல்லமையை கொடுக்கிற தேவன் எங்களோடு இருக்கிறார். ஹalleluya ஹalleluya. அன்று அவர் வார்த்தையின் பிரகாரமாகவே தம் ஜனங்களை நடத்தினார். அவர் நம்பிக்கையோடு இருந்தவர்கள் அவர்கள் வேதனைப்பட்டு அவர் புலம்பி அழுதார்கள். தேவனுடைய வார்த்தை விசுவாசித்தவர்கள் தேவன் வாக்கு பண்ணின பாலும் தேனும் ஓடுகிற அந்த ஸ்தானத்திற்கு அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற பண்ணின அந்த ஸ்தானத்திற்கு நடத்தி அவர்கள் அதை மகிமையை கண்டு இளைப்பாறுதலை பெற்றுக்கொண்டார்கள். சொல்லுங்க, ஆண்டவரே, இன்றைக்கு ஆவியின் அபிஷேகத்தினால் நான் இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்கிறேன். I receive your rest through your indwelling of your Holy Spirit. லீமாரோ சாந்தி ரீபா. கலக்க பண்ணுகிற ஆவி அல்ல, புலம்புகிற ஆவி அல்ல, பயப்படுத்துகிற ஆவி அல்ல. ஹalleluya. தேவனுடைய ஆவி நம்மை ஆட்கொள்வதாக. Let the power of the Holy Spirit be with us. Hallelujah. சொல்லுவோம், be bold, be strong, for the Lord thy God is with us. Hallelujah. பலன்கொள், திடன்கொள், கர்த்தர் உன்னுடனே நம்முடனே இருக்கிறபடியால். இருக்கிற இடங்களில் வாயிலை திறந்து சொல்லுங்க, குடும்ப தலைவர்கள் வாயிலை திறந்து சொல்லுங்க, என்னோடு, என் குடும்பத்தோடு, என் மனைவியோடு, என் பிள்ளைகளோடு கர்த்தர் இருக்கிறபடி நாம் I will walk with faith. விசுவாசித்தபடி நாம் தேவன் அதிசயங்களை செய்து இன்றைக்கும் அவரது நாமத்தை உங்கள் மூலமாக இந்த தேசத்தில், ஹalleluya, இந்த பட்டணத்தில் அவர் மகிமைப்படுவார். சபையானது ரட்சிக்கப்பட்ட நாம் தான் நின்று கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். ஆமென். Be bold, be strong, for the Lord thy God is with us. I will not be afraid, I will not be dismayed. Be bold, be strong, for the Lord thy God is with you. Be bold, be strong, for the Lord thy God is with you. Sing it, church. I am not afraid, I am not dismayed, because I'm walking in faith and victory. Come on, walk in faith and victory, for the Lord thy God is with. Amen. Be bold, be strong, for the Lord thy God is with you. Be bold, be strong, for the Lord thy God is with you. I am not afraid, I'm not afraid, I am not, I'm walking in faith and victory. Come on and walk in faith and victory, for the Lord thy God is with thee. திடன்கொள், பலன்கொள், தேவன் உன்னுடன் என்றும் இருக்கின்றார். பலன்கொள், திடன்கொள், தேவன் உன்னுடன் என்றும் இருக்கின்றார். பயமில்லை எனக்கு, ஜெயம் ஜெயம் தானே, நம்பிக்கை ஜெயத்துடனே நீ நடப்பதா, வந்திடு ஜெயத்துடனே நீ நடந்திட, தேவன் என்றும் இருக்கின்றார். Be bold, be strong, for the Lord thy God is with you. Church, be bold, be strong, the Lord thy God is with you. I am not afraid, yes Lord, I am not dismayed, because I'm walking faith and victory. Come on, walk in faith and victory, for the Lord thy God is with me. ஆர்ப்பரித்து விண்ணதிர உயர்த்துங்கள், உயர்த்துங்கள், இயேசுவாயே உயர்த்துங்கள். ஆர்ப்பரித்து விண்ணதிர உயர்த்துங்கள், உயர்த்துங்கள், இயேசுவாயே உயர்த்துங்கள். தோக்கடித்து காலடியில் கீழ்ப்படுத்தி விழித்திடுங்கள், சாத்தானையே விழித்திடுங்கள்.
தோக்கடித்து காலடியில் கீழ்ப்படுத்தி விழித்திடுங்கள், சாத்தானையை விழித்திடுங்கள், ஆர்ப்பரித்து விண்ணதிரை உயர்த்துங்கள், உயர்த்துங்கள், இயேசுவாயை உயர்த்துங்கள், ஆர்ப்பரித்து விண்ணதிரை உயர்த்துங்கள், உயர்த்துங்கள், இயேசுவாயை உயர்த்துங்கள், தோக்கடித்து காலடியில் கீழ்ப்படுத்தி விழித்திடுங்கள், சாத்தானையை விழித்திடுங்கள், தோக்கடித்து விழித்திடுங்கள், விழித்திடுங்கள், சாத்தானையை விழித்திடுங்கள். ஹல்லேலூயா. இது வெறும் ஒரு பாடலாய் பாடுகிறதல்ல. அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், ரோமருக்கு எழுதிய நிருபம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். Romans chapter 16 and verse 20. வசனத்தின் ஆதாரத்துடனே நாம் தேவனை ஆராதிப்போமாக. ஹல்லேலூயா. ஆமென். ரோமருக்கு எழுதிய நிருபம் 16ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஹல்லேலூயா. 16 and 20. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்வோமா? சமாதானத்தின் தேவன் அவர் சீக்கிரமாய் சாத்தானை சொல்லுகிறார் உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் உங்கள் கால்களின் கீழாக, என்னுடைய கால்களுக்கு கீழாக பிசாசை நசுக்கும்படியாக அவர் சமாதானத்தின் தேவனாய் இந்த நாட்களிலே உங்கள் குடும்பத்தின் மத்தியிலே அவர் வெளிப்படுவார். விசுவாசத்தால் கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்வோமா? உங்கள் தேவன் யார்? நம் ஆராதிக்கிற தேவன் யார்? சமாதானத்தின் தேவன். அவர் செய்கிற காரியம் சீக்கிரமாய் சாத்தானை அவர் கால்களிலே நசுக்கினது போல, அவர் குதிங்காலின் கீழாக பிசாசின் தலையை நசுக்கினது போல இன்றைக்கு உங்கள் கால்களின், என்னுடைய கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக ஆங்கிலத்தில் வாசிப்போமா? And the God of peace will soon crush Satan underneath your feet. Hallelujah. உங்கள் குடும்பமாய் ஒருவரை ஒருவர் பார்த்து சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? சமாதானத்தின் தேவன் எங்களை பார்த்து சொல்லுவது போல நீங்களும் உங்கள் குடும்பத்தின் நபரோடு பார்த்து சொல்லுங்க. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய், ஹல்லேலூயா, இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் சத்துருவின் தலையை உங்கள் கால்களில் கீழாக, உங்கள் பிள்ளைகளின் கால்களுக்கு கீழாக, என்னுடைய கால்களுக்கு கீழாக அதை நசுக்கும்படி அதிகாரத்தை நம் கரத்திலே கொடுக்கிறார். கரங்களை பெற்று ஆமென் சொல்லுவோமா? அதை பெற்றுக்கொண்டு சொல்லுங்க. Lord, I receive the authority to trample snakes and scorpions. நீ சமாதானத்தின் தேவனை வெளிப்படுவீராக. ஒரே விஷயம் இந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி இந்த ஆராதனை நிறைவு செய்வோமாக. ஹல்லேலூயா. ஆர்ப்பரித்து விண்ணதிரை உயர்த்துங்கள், உயர்த்துங்கள், இயேசுவாயை உயர்த்துங்கள், ஆர்ப்பரித்து விண்ணதிரை உயர்த்துங்கள், உயர்த்துங்கள், இயேசுவாய் உயர்த்துங்கள், தோக்கடித்து சமாதானத்தின் தேவன் விழித்திடுங்கள், சாத்தானையை விழித்திடுங்கள், தோக்கடித்து காலடியில் கீழ்ப்படுத்தி விழித்திடுங்கள், சாத்தானையை விழித்திடுங்கள். Higher, higher, lift up Jesus, higher, 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 lift up Jesus, higher, 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 lift up Jesus, higher, 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 lift up Jesus, higher, higher, lower, 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 Satan, lower, 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 Satan, lower, 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 Satan, lower, 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 Satan, higher, 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 lift up Jesus, higher, 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 lift up Jesus, higher, 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 lift his name, higher, 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 lift up Jesus, higher, higher, lower, 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 Satan, lower, 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 Satan, lower, amen, lower, 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 Satan, lower, 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 Satan, ஆர்ப்பரித்து ஆர்ப்பரித்து விண்ணதிரை உயர்த்துங்கள், உயர்த்துங்கள், இயேசு தேவகுமாரனை ஆர்ப்பரித்து விண்ணதிரை உயர்த்துங்கள், உயர்த்துங்கள், இயேசுவாயை உயர்த்துங்கள், தோக்கடித்து காலடியில் கீழ்ப்படுத்தி
விழித்திடுங்கள், சாத்தானையே விழித்திடுங்கள், தோக்கடித்து காலடி கீழ்ப்படுத்தி விழித்திடுங்கள், சாத்தானையே விழித்திடுங்கள். ஜெயம் கொண்டு நம்மோடு இருக்க கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, The Lord is victorious. I am more than a conqueror. I am more than a conqueror. ஆண்டவரே, நீர் எங்களை உமது பலத்தினால் இடைக்கட்டிருக்கிறீர் ஆண்டவரே. Oh, thank you, Holy Spirit of God. We thank you, Holy Spirit. We thank you, Holy Spirit. We thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Lord. Thank you, Lord. முற்றிலுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே, முற்றிலுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. எங்களை ஆட்கொள்வீராக. மோகோலா மோ சீமாலா ரூலா பௌதி கர்த்தருடைய பட்சமாய் நாம் சேர்வோமாக. தேவனுடைய பட்சத்திலே நாம் சேர்வோமாக. Let's move on to God, to His side, to His presence. Oh, thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, அர்ப்பணிக்கிறோம். ஓ தேவனே, முற்றிலுமாய் எங்களை சார்ந்து உம்மை சார்ந்த எங்களை அன்பி நிற்கிறோம் அப்பா. Oh Jesus, oh Thy word is a lamp unto my feet and a light unto my path. Thy word is a lamp unto my feet and a light unto my path. When I feel afraid, think I've lost my way, still you're right there beside me. Nothing will I fear as long as you are near. Please be near me to the end. Thy word is a lamp unto my feet and the light unto my path. Your word is a lamp. Thy word is a lamp unto my feet and the light unto my path. I will never forget, I will not forget your love for me, and at my heart forever is wondering. Jesus, be my guide and hold me to your side, and I will love you to the end. Sing it, church. Thy word is a lamp unto my feet and the light unto my path. You're the light unto my path. ஆண்டவரே, உமது வார்த்தை எங்கள் பாதைகளுக்கு வெளிச்சமாய் இருப்பதாக. ஆண்டவரே, நாங்கள் இந்த மாலை நேரத்திலே உம்மை உண்மையோடு ஆவியோடு பரலோகத்தின் தேவனை உயர்த்தி திட நம்பிக்கை பலத்தோடு நீ அருளுகிற அபிஷேகத்தோடு நின்று ஆராதிக்கும்படியாய் கொடுத்த கிருபைக்காக நாங்கள் சோத்திருக்கிறோம். மீதியான தேவ சமூகத்திற்காய் தேவனுடைய வார்த்தைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதை கேட்டு நாங்கள் ஆண்டவரை இன்னும் உம்மை கிட்டி சேர கிருபை தருவீராக. துதி கன மகிமைக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த மாலை ஆராதனைக்கு வருகை தந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அல்லது இருக்கிற இடத்துல கர்த்தரை ஆராதிக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன்.
டீ டைம் ப்ரேயர் எத்தனை பேர் ஜெபித்தீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனாலும் ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு இந்த பேண்டமிக் சிச்சுவேஷனை ஏறுமுகம் அல்ல இறங்கு முகத்துக்கு கொண்டு வந்து நிச்சயமாய் விடுவிப்பார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? பிரைஸ் தி லார்ட். பாஸ்டர் சைமன் நல்ல ஆராதனைக்குள்ளே நம்மை நடத்தினார்கள். நிச்சயமாகவே நாம் பலன் கொண்டு திடமனதாய் இருக்க முடியும். தேவன் நம் பட்சத்திலே இருக்கிறார். யூ பிலீவ் தட்? தேவன் நம்முடைய பட்சத்திலே இருக்கும்போது நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? சுருக்கமாக இந்த மாலை தியானத்திற்காக ஆண்டவர் எனக்கு தந்ததான வேத பகுதி உங்களுக்கு தருகிறேன். வார நாட்கள் சபை கூடி வருதல் இருக்காது. பின்வரும் நிகழ்ச்சிகள் அரசாங்க சட்டத்திட்டத்தின்படி அரசாங்க வழிமுறையின்படி உங்களுக்கு அவ்வப்போது வாட்ஸ்அப் மூலமாக அறிவிக்கிறோம். தயவு செய்து உங்களில் யாராவது எங்களோடு தொடர்பு கொள்ள வசதி இல்லாவிட்டால் காலையிலே பாஸ்டர் சைமன் அவர்கள் சொன்னது போல நீங்கள் நேரடியாய் என்னுடைய தொலைபேசிக்கு அல்லது பாஸ்டர் சைமன் தொலைபேசிக்கு தொடர்பு கொள்வீர்களானால் சபை நிகழ்ச்சிகளை குறித்து உங்களுக்கு நாங்கள் அறிவிக்க அது ஏதுவாய் இருக்கும். இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வேத வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அதை தொடர்ந்து சுருக்கமான ஆலோசனை உங்களுக்கு தரும்படியாய் விரும்புகிறேன். பக்தனாகிய யோபு எழுதின யோபுவின் புத்தகம், பக்தனாகிய யோபுவின் சரித்திரம் 19ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து 29ஆம் வசனம் மட்டுமாய். யோபுவின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து 29ஆம் வசனம் மட்டுமாய். நான் இப்பொழுது சொல்லும் வார்த்தைகள் எழுதப்பட்டால் நலமாயிருக்கும். அவைகள் ஒரு புஸ்தகத்தில் வரையப்பட்டு அல்லது என்றைக்கும் நிலைக்க அவைகள் கருங்கலிலே உளிவெட்டாகவும் ஈய எழுத்தாகவும் பதிந்தால் நலமாயிருக்கும். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சியால் என் உள்ளந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. காரியத்தின் மூலம் எனக்குள் கண்டுபிடிக்கப்படுகையில் நாம் ஏன் அவனை துன்பப்படுத்துகிறோம் என்று நீங்கள் சொல்ல வேண்டியதாமே. பட்டயத்துக்கு பயப்படுங்கள், நியாய தீர்ப்பு உண்டென்கிறதை நீங்கள் அறியும் பொருட்டு மூர்க்கமானது பட்டயத்தினால் உண்டாகும் ஆக்கினையை வரப்பண்ணும் என்றான். ஆண்டவர் தாமே இந்த பரிசுத்த வேத எழுத்துக்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த கொடிய கால சூழ்நிலையிலே அநேகருடைய உள்ளத்திலே ஏன் இது நடைபெறுகிறது, ஏன் இந்த சிச்சுவேஷன் ஏற்பட்டிருக்கிறது, ஏன் இந்த கொள்ளை நோய் இவ்வளவு தீவிரமாய் பரவி கொண்டிருக்கிறது, ஆண்டவருடைய மௌனத்திற்கு காரணம் என்ன என்று கேட்கலாம். பக்தனாகிய யோபு சொல்லும்போது சொல்லுவார், அவருடைய வாழ்க்கையிலே அவர் எல்லாவற்றையும் இழந்தார். கடைசியாக அவர் இழந்த ஒரு காரியம், அவருடைய சரீர ஆரோக்கியத்தையும் அவர் இழந்தார். தன்னுடைய சரீர ஆரோக்கியத்தை இழந்த நிலையிலே 21ஆம் வசனத்திலே அவர் சொல்லும்போது சொன்னார், என் சிநேகிதரே எனக்கு இறங்குங்கள், எனக்கு இறங்குங்கள், தேவனுடைய கை என்னை தொட்டது. அவர் சொல்லுகிறார், தேவனுடைய கை என்னை தொட்டது. யோபு இங்கே தன்னுடைய சிநேகிதரை பார்த்து எனக்கு இறங்குங்கள், எனக்கு இறங்குங்கள் என்று சொல்லுகிறார். தேவனுடைய கை என்னை தொட்டது என்ற நிலையிலே சிநேகிதருடைய இரக்கத்திற்காக அவர் மன்றாடுகிறதை
நான் இங்கே காண முடிகிறது. இன்றைக்கும் இந்த கொடிய பேண்டமிக்னாலே அநேகர் யோபுவை போல தங்களுடைய சிநேகிதர்களை பார்த்து, தங்களுடைய உறவின் முறையாரை பார்த்து, எனக்கு இறங்குங்கள், எங்களுக்கு இறங்குங்கள் என்று கதறுகிற சத்தத்தை நாம் கேட்க முடியும். நான் நேற்றைய தினம் தொலைக்காட்சி செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற வேளையிலே மும்பையிலே ஒரு மருத்துவமனையிலே, அல்லது டெல்லி என்று நம்புகிறேன், டெல்லி மருத்துவமனையிலே அங்கே வெளியே ஸ்ட்ரெச்சரிலே இந்த நோயினாலே துடிதுடித்து ஆக்சிஜன் கிடைக்க முடியாதபடி, அல்லது படுக்கைகளை ஆஸ்பத்திரியில் உள்ள இடம் இல்லாதபடி வெளியே ஸ்ட்ரெச்சரில் போட்டுக்கொண்டிருக்கிற வேளையில் பேஷண்ட் கத்துகிறார்கள். அவர்கள் இந்தி வடநாட்டு மொழியிலே கத்தினாலும் அது தெரிகிறது. ஒரு பக்கம் டாக்டர் டாக்டர் என்று ஓலமிடுகிறார்கள். உதவி செய்ய வந்த சிநேகிதர் அல்லது பிள்ளைகள் அல்லது பெற்றோர் கதறுகிறார்கள். பக்தனாய் யோபுவும் கூட தன் சிநேகிதரை பார்த்து, ஆறுதல் சொல்ல வந்த சிநேகிதரை பார்த்து, எனக்கு இறங்குங்கள், எனக்கு இறங்குங்கள். அதோடு கூட ஒன்றை சொல்லுகிறார், தேவனுடைய கை என்னை தொட்டது. தேவனுடைய கை என்னை தொட்டது. யாருடைய கை அவரை தொட்டதோ அவரிடத்திலே அவராலே, யோபுவினாலே இரக்கத்திற்காக கெஞ்ச முடியவில்லை. காரணம், அவர் கைதான் என்னை தொட்டது. அவர் இங்கே சொல்லுகிறார், தேவனுடைய கை என்னை வாதித்தது என்று சொல்லவில்லை, தேவனுடைய கை என்னை தொட்டது. தேவனுடைய கை தொட்டிருக்கும் போது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த மனிதருடைய சிநேகிதருடைய இரக்கத்திற்காக பக்தன் யோபு கதறுகிறார். தொடர்ந்து அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், எனக்கு இறங்குங்கள். ஏன் உங்கள் வார்த்தைகளினாலே என்னை குற்றம் சொல்லிக் கொண்டே இருக்கிறீர்களே? தேவனை போல நீங்களும் ஏன் என்னை துன்பப்படுத்துவானேன்? என் மாம்சம் பட்சிக்கப்பட்டாலும் நீங்கள் திருப்தியற்றிருக்கிறது என்ன என்று 22ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். மாம்சம் பட்சிக்கப்பட்டிருக்கிறது, சரீரமெல்லாம் கொடிய பருக்கள், ஆறாத கொடிய காயங்கள். அவர் சொல்லுகிறார், என் மாம்சம் பட்சிக்கப்பட்டிருக்கிறது, என் மாம்சம் பட்சிக்கப்பட்டிருக்கிறது, என்னுடைய பிராணன் மட்டும் விடப்பட்டிருக்கிறது, என்னாலே ஒன்றும் செய்ய முடியவில்லை. கதறுகிறார். இரக்கத்திற்காக சிநேகிதரை பார்த்து கெஞ்சுகிறார். இன்னும் நீங்கள் திருப்தி இல்லாதபடி என்னை குறித்து நான் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை என்று நீங்கள் சொல்லுகிறீர்களே. யோபு சொல்லுகிறார் தொடர்ந்து 23ஆம் வசனம், நான் இப்பொழுது சொல்லும் வார்த்தைகள் எழுதப்பட்டால் நலமாயிருக்கும். இப்பொழுது நான் சொல்லும் வார்த்தைகள் எழுதப்பட்டால் நலமாயிருக்கும். அவைகள் ஒரு புஸ்தகத்தில் வரையப்பட்டு, அவைகள் ஒரு புஸ்தகத்திலே வரையப்பட்டு, அல்லது என்றென்றைக்கும் நிலைக்க அவைகள் கருங்கலிலே உளிவெட்டாகவும் ஈய எழுத்தாகவும் பதிந்தால் நலமாயிருக்கும். இன்றைக்கு எத்தனை மக்களுடைய கதறுதல் இப்படியாக இருக்கிறது, எண்ணங்கள் எப்படியாக இருக்கிறது. கடைசியாய் வார்த்தைகளை பேச முடியாதபடி, பிராணன் அவர்களை விட்டு போகிறதா வருகிறதா என்று சொல்ல முடியாதபடி மூச்சு திணறி கஷ்டப்படுகிற வேளையிலே, வார்த்தைகள் பேச முடியாத ஒரு சூழ்நிலையிலே இருக்கிற வேளையிலே, என்னால பேச முடியல, என்னுடைய வார்த்தையில் எழுதப்பட்டால் நலமாயிருக்கும், அவள் ஒரு புஸ்தகத்தில் வரையுங்கள்,
என்றைக்கும் நிலைத்திருக்கும்படியான கருங்கலிலே ஒளிவெட்டாகவும் ஈய எழுத்தாகவும் பதிந்திருந்தால் நலமாயிருக்கும். இவ்வளவு சொல்லிவிட்டு என்ன வார்த்தையிலே சொல்லுகிறார் என்று நான் கீழே வாசிக்க கேட்டோம். கீழே வாசிக்க கேட்டோம். அவர் சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, திரளான மக்கள் மடிந்து கொண்டிருக்கிறார். ஆயிரக்கணக்கான மக்கள் கொத்து கொத்தாக செத்து கொண்டிருக்கிறார்கள் இந்திய தேசத்தில். நூற்றுக்கணக்கான மக்கள் தமிழகத்திலே மடிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் மருத்துவமனைகளுக்கு ஓடோடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒன்றை நாம் உறுதியாய் சொல்ல முடியும், நம்முடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார். கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நம்முடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எனக்கு ஒன்று தெரியும், யோபு சொல்லுகிறார், அவர் கடைசி நாளிலே பூமியின் மேல் நிற்பார். இந்த வசனங்களை நான் வாசிக்க பக்தனாகிய யோபு தன்னுடைய இக்கட்டான பாடுகளின் வேதனையின் மத்தியிலும் கூட அவருடைய சில அனுபவங்களை அவர் குறிப்பிடுகிறதை நான் இங்கே காண முடிந்தது. நம்முடைய வாழ்க்கையிலும் நெருக்கத்திலும் வேதனையிலும் கண்ணீரிலும் கஷ்டத்திலும் போகிற பாதையிலே நாம் சொல்லக்கூடிய அறிக்கை பண்ணக்கூடிய வார்த்தைகள் இதுவாக தான் இருக்க வேண்டும். அவரை மறுதலிக்கிற வார்த்தைகளாக இருக்கவே கூடாது. கர்த்தர் இதை அனுமதித்திருக்கிறார், அதில் எவ்வளவேனும் சந்தேகம் இல்லை. இங்கே அவர் சொன்ன வார்த்தையில் சில குறிப்புகளை மாத்திரம் சொல்லி நான் பிரார்த்தித்து இந்த ஆராதனை முடிக்க விரும்புகிறேன். முதலாவது அவர் சொல்லுகிறார், என் மீட்பர், மை ரிடீமர் லிவத். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். He was sure about his salvation and the Redeemer. தன்னுடைய இரட்சணியத்தை குறித்தும் தன்னுடைய மீட்பரை குறித்தும் அவர் உறுதியுள்ளவராயிருந்தார். பாயிண்ட் நம்பர் 1 is his salvation. His salvation, அவருடைய ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பு ஒரு சூழ்நிலையில் இருந்து அல்ல, அந்த ரட்சிப்பை கொடுக்கக்கூடியவர் வேறு யாரும் அல்ல, அவருடைய மீட்பர். அவருடைய மீட்பர், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, காலை ஆராதனையிலும் நேற்று மாலை ஆராதனையிலும் நாம் கவனித்தோம், இதோ ரட்சிக்க கூடாதபடி கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை, கேட்கக்கூடாதபடி அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. அவருடைய ரட்சிப்பு, அவருடைய ரட்சிப்பு, his salvation இன்றைக்கும் கிடைக்கக்கூடியதாய் இருக்கிறது. பக்தனாகிய யோபு சொல்லுகிறார், என் மீட்பர், நான் இவ்வளவு பாடுகளோட கடந்து போனாலும், இவ்வளவு வேதனையோட கடந்து போனாலும், இவ்வளவு நஷ்டம், இவ்வளவு இழப்பினோட நான் கடந்து சென்றாலும் ஒன்றே நான் அறிந்திருக்கிறேன், என் மீட்பர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். உலகம் முழுவதும் இத்தனை மக்கள் அழிந்து கொண்டிருந்தாலும் நம்முடைய ஆண்டவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். எதற்காக தெரியுமா?
அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் ரட்சிப்புக்காக தன்னுடைய ஜீவனை இந்த உலகத்தில் விட்டவர். ரட்சகர். அவர் ரட்சண்யத்தின் கிரியை முடித்துவிட்டு அடக்கம் பண்ணப்பட்டார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். 3வது நாள் உயிரோடு எழுந்தார். அந்த நாளிலிருந்து இந்த நாள் மட்டும் அவர் உயிரோடு இருக்கிறார். எதற்காக? தம்முடைய மீட்பின் பணியை தொடரும்படியாக, தன்னுடைய மீட்பின் பணியை தொடரும்படியாக. அவர் முதலாவது அவருடைய தன்மைகளிலே பிரதானமான உண்டு, அவர் ஆதியும் அந்தவுமானவர். அவர் என்றென்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறவர். காரணம், அவரே ஜீவன். அழிந்து போகிற மக்களுக்கு, அழிந்து போகிற ஆத்மாக்களுக்கு மரணத்தினின்று அவர்களை மீட்கும்படியாய், அவர்களுக்கு ஜீவன் தரும்படியாய் அவர் முதலாவது அவருடைய ஆத்ம ரட்சிப்புக்கு ஒரு கேரண்டியாக இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார். ஆகவே அவனுக்கு தெரியும், யோபுவுக்கு தெரியும், என்னுடைய சரீரம் அழுகி போனாலும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். He is my redeemer. He is liveth. இந்த மாலை வேளையில் நீ எந்த சூழ்நிலையினுடைய கடந்து போகிறாய்? ஒருவேளை உனக்கு தெரிந்தவர்கள், உங்களுக்கு அறிமுகமானவர்கள் இந்த இக்கட்டான நிலையில் அகப்பட்டிருக்கலாம். அவர்களை பார்த்து நீங்கள் சொல்ல முடியும், நான் சொல்ல முடியும், என்னுடைய மீட்பர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். யார் அதை சொல்ல முடியும்? அவருடைய ரட்சிப்பை ஆத்மாவிலே பெற்றவர்கள், அவருடைய ரட்சண்யத்தின் கிரியையை தங்கள் வாழ்விலே அனுபவித்தவர்கள். இந்த மாலை வேளையில் மடிந்து போகிறவர்களை பார்த்து சொல்லுங்கள், நம்முடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் கடைசி நேரத்திலும் அற்புதம் செய்ய முடியும், ஜீவனை தர முடியும், ஆயுசை கூட்டி தர முடியும். கவலைப்படாதே, தைரியமாயிரு என்று சொல்லி அவர்களுக்கு உறுதி கூறுங்கள். மீட்பர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் என்பதில் கிஞ்சித்தேனும் சந்தேகம் இல்லை. இரண்டாவதாக, என்னுடைய வார்த்தையில் எழுதப்பட்டால் நலமாயிருக்கும் என்று சொல்கிறாரே, அவர் சொன்ன இரண்டாவது வார்த்தை என்ன? 25ஆம் வசனம் சொல்லுகிறது, மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். அவர் கடைசி நாளிலே பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, கடைசி நாளிலே பூமியின் மேல் நிற்பார் என்ற ஒரு அறிவு. The second point is his knowledge. அவனுடைய அறிவு. முதலாவது அவனுடைய மீட்பு அல்லது ரட்சிப்பு. இரண்டாவது அவனுடைய பக்தன் யோபுவுடைய அறிவு ஒன்று இருந்தது. அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார். இதில் 2 வார்த்தைகள் என்னை தொட்டது. ஒன்று, அவனுடைய ஆயுசு நாட்கள் அவருடைய கரத்திலே இருக்கிறது என்ற அறிவோடு கூட அவர் சொல்லுகிறார், அவர் கடைசி நாளிலே. அப்படியானால் யோபுவுக்கு ஒரு அறிவு இருக்கிறது, தனக்கு இன்னும் கடைசி நாள் வரவில்லை. தன்னுடைய வாழ்க்கையிலே இன்னும் வாழ வேண்டிய நாட்கள் இருக்கிறது. கடைசி நாள் உண்டு, இன்னும் வரவில்லை. அந்த அறிவு அவனுக்கு இருந்தது. இரண்டாவது, கடைசி நாளிலே அவர் யார்? தன்னுடைய மீட்பர் பூமியின் மேல்
நிற்பார் என்று நான் அறிந்திருக்கிறேன். பூமியின் மேல் நிற்பார் என்றும் அறிந்திருக்கிறேன். தேவ பிள்ளைகளே, இந்த நல்ல நாளிலே ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. My times are in thine hand. என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. அவர் கடைசி நாளிலே பூமியின் மேல் நிற்பார். அப்படியானால் அந்த நாள் ஏன் குறிப்பிடப்பட்டிருக்கிறது? பக்தனாய பேதுரு சொல்லுகிறார், தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி, 1 பேதுரு 3 நான் பார்க்கிறோம், தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாய் இராமல் எல்லா மனுஷரும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி அவர் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, அந்த அறிவு நமக்கு வேண்டும். ஏதோ ஒன்று பூமியிலே நடந்தவுடனே முடிந்து போனது என்று நாம் பதற அவசியமில்லை. அந்த முடிந்து போகிற நாட்களை, வருடங்களை எந்த மனிதனும் கணித்து சொல்ல முடியாது, குறிப்பிட்டு சொல்லவே முடியாது. அந்த முடிந்து போகும் நாட்களை சொல்லக்கூடிய ஒரே ஒருவர் யார் என்று சொன்னார், கடைசி நாளிலே பூமியின் மேல் நிற்பார், நிற்பேன் என்று சொல்லக்கூடிய அந்த ஒருவர் மட்டுமே. காரணம் என்ன? காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது என்று சொன்னேன். அவர் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறார். அவரை நித்திய ஆனந்த ஏக சக்கராதிபதி. அவர் நித்தியமானவர், அவர் அழியாதவர். மனுஷன் அழிந்து போகலாம், மறைந்து போகலாம், ஆனால் அவர் நித்தியமானவர். அந்த நித்தியமானவர் உடைய எண்ணத்தில் ஒரு நாள் இருக்கிறது. அவர் உயிரோடு இருக்கிறார் என்று முதலாவது கண்டோம். இரண்டாவது, அவர் நித்தியமானவர். உயிரோடு இருக்கிறவர் இன்னும் ரட்சிக்கிறார். நித்தியமானவர் நம்முடைய நாட்களை அறிந்தவராய் இருக்கிறார். அந்த அறிவு நமக்கு வேண்டும். இங்கே பக்தன் சொல்லுகிறார், நான் அறிந்திருக்கிறேன், நான் அறிந்திருக்கிறேன். ஐ நோ, ஐ நோ. நம்முடைய முடிவு எப்பொழுது என்று நமக்கு தெரியாவிட்டாலும், நாம் அறிந்திராவிட்டாலும், நாம் நிச்சயமாய் திட்டவட்டமாய் ஒன்றை அறிந்திருக்க வேண்டும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, தேவ மக்களே, அவர் ஒரு நாளிலே பூமியின் மேல் வந்து நிற்பார். அப்பொழுது இந்த காரியத்திற்கு எல்லாவற்றுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி. எல்லாம் மறைந்து போம், அழிந்து போம். ஆனால் அவர் உயிரோடு இருப்பார், இருக்கிறார். அவர் நித்தியானந்தம் உள்ளவர். இந்த அறிவு நமக்கு வேண்டும். கடைசி நாள் என்று அவருக்கு ஒன்று உண்டு. அவர் குறிப்பிட்ட அந்த கடைசி நாள் என்றால் நம்முடைய வாழ்க்கைக்கும் ஒரு நாள் ஒன்று உண்டு, முற்றுப்புள்ளி. அந்த நாள் அவருடைய திட்டம், தீர்மானம் இல்லாதபடி தானாய் வந்து நம்முடைய வாழ்க்கையை பறித்து கொள்ள முடியாது. மூன்றாவதாக 26ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு, அவன் ஈய எழுத்தாக பதிய வேண்டும் என்று விரும்பின மூன்றாவது வார்த்தை, இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு. இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு. என் அன்பு தேவ பிள்ளைகளே, கவனியுங்கள். தான் போகும் பாதையை அவர் அறிந்திருந்தார். His path in which he went through. அவனுடைய பாதையை நான் அறிகிறேன். முதலாவது அவனுடைய இரட்சண்யம்.
இரண்டாவது அவனுடைய அறிவு, மூன்றாவது அவன் போகும் பாதை. His path in which he went through or gone through or going through. அவருடைய பாதை என்ன? இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு, இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு. திருச்சபை மக்களே, இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளே, இந்த தோலுக்கு கேரண்டி கிடையாது. தோலுக்கு கேரண்டி கிடையாதுன்னா உயிருக்கும் கேரண்டி கிடையாது. அவன் போன பாதை என்ன? வேதனை நிறைந்த பாதை. அவன் போன பாதை என்ன? கண்ணீர் நிறைந்த பாதை. அவன் போன பாதை என்ன? துக்கம் நிறைந்த பாதை. அவன் போன பாதை என்ன? தனிமையின் பாதை. அவன் போன பாதை என்ன? வெறுமையின் பாதை. அவன் போன பாதை என்ன? அருவருக்கக்கூடிய, தன்னையே அருவருக்கக்கூடிய ஒரு பாதை. அவர் போன பாதை என்ன? சாம்பலிலே உட்கார்ந்திருக்கிற பாதை. அவனுக்காக மனஸ்தாபப்பட யாரும் இல்லை. தனக்கு தானே அவர் மனஸ்தாபப்பட்டு கொண்டிருந்தார். அவனுடைய பாதையை யாரும் விவரிக்க முடியாது. நண்பர்கள் வரலாம், போகலாம், பேசலாம். சிநேகிதர்கள் காணலாம், ஆறுதல் சொல்லலாம், பேசலாம், புகழலாம், குறை சொல்லலாம், எது வேண்டுமானாலும் சொல்லலாம். அவன் போகிற பாதையை அவருக்குத்தான் தெரியும். தேவ பிள்ளையே, ஒரு நஷ்டத்தின், வேதனையின், கண்ணீரின் பாதையிலே இன்றைக்கு போய்கொண்டிருக்கிறாய். நீ போகிற பாதை உனக்கு தான் தெரியும். யாரிடத்திலும் சொல்ல முடியவில்லை. தனிமையின் பாதை, வேதனையின் பாதை. அவ்வளவு கம்பீரமாய் வாழ்ந்த ஒரு தேவ மனுஷன், கர்த்தராலே நற்சாட்சி பெற்றவன், ஒன்றுக்கும் குறைவில்லாதவன், வேலைக்காரர் படி அளக்கிற அவனுடைய வீட்டு வேலை செய்தவர்கள் அத்தனை பேர்களும் அவன் வீட்டிலே பிறந்தவர். நல்ல அழகான பிள்ளைகள், 10 பிள்ளைகள், நல்ல ஒரு மனைவி, சொத்து சுதந்திரங்கள், ஆஸ்திகள் எல்லாம் இருந்தும் அவர் சொல்லுகிறார், இதோ என் தோல் முதலானவைகள் அழுகி போன. ஆகவேதான் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே அவர் சொல்லுவார். 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். சோதனையின் பாதை, சோதிக்கப்படுகிற ஒரு வழி வேறு யாரும் அறிய மாட்டார்கள். அவர் சொல்லாமலே சொல்லுகிறார், ஒருத்தனுக்கும் புரியாது, ஒருவனும் அதை அறிய மாட்டான். ஆனால் நான் போகும் வழியே ஒரே ஒருவர் அறிவார். இந்த சோதித்தலின் வழியே, இந்த சோதனையின் வழியே ஒரே ஒருவர் மட்டும் அறிவார். அவர் என்னை சோதித்த பின்பு, அவர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன். நான் பொன்னாக விளங்குவேன். தேவஜனமே, இன்றைக்கு உன்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்ளாத, உன்னை புரிந்து கொள்ளாத எத்தனையோ பேர் இருக்கலாம். உன்னை விளங்கிக் கொள்ளாத மக்கள் எத்தனையோ பேர் இருக்கலாம். நீ போகிற சோதனையின் பாதை வேறு யாருக்கும் தெரியாது. ஆனால் இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் ஒன்றை உனக்கு சொல்கிறேன். மற்றவர்களால் புரிந்து கொள்ள முடியாத இந்த கண்ணீரின் வேதனையின் பாதையிலே அவர் உன்னை சோதித்த பின்பு உனக்கு ஒன்று காத்து கொண்டிருக்கிறது.
நீ பொன்னாக விளங்கப் போகிறாய். நீ பொன்னாக விளங்கப் போகிறாய். கவலைப்படாதே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இந்த சோதனையின் காலம், இந்த வேதனையின் காலம், இந்த தனிமையின் காலம், இந்த கண்ணீரின் காலம், இந்த புழுக்கள் நிறைந்த காலம். எத்தனை மக்கள் குவாரண்டைனிலே வேதனைப்படுகிறார்கள். நன்றாய்தான் இருக்கிறது, எல்லாவற்றையும் நான் சகித்துக் கொள்வேன் ஐயா. இந்த தனிமைப்படுத்துதல் என்னாலே சகிக்க முடியவில்லை ஐயா. பேசுவதற்கு ஆட்கள் இல்லை, உறவின் முறையார் யாரும் இல்லை, என்னுடைய வேதனையை சொல்ல யாரும் இல்லை, என்னுடைய மூச்சு எப்பொழுது போகும் என்று தெரியாத கடைசி வார்த்தை சொல்லுவதற்கு ஆட்கள் இல்லையே. என்னுடைய மனைவி குழந்தை செல்வங்களின் முகத்தை ஒருமுறை பார்க்க அனுமதிக்க மாட்டிருக்கிறார்களே. நீ போகும் வழியே அவர் ஒருவர் அறிவார். இது ஒரு சோதனையின் வேளை. அவர் உன்னை சோதித்த பின்பு உன்னை சுத்த பொன்னாக விளங்க பண்ணுவார். உன்னை சுத்த பொன்னாக விளங்க பண்ணுவார். அப்படியானால் இதில் போய்தான் ஆக வேண்டுமா? இந்த சோதனையின் பாதையிலே போய்தான் ஆக வேண்டுமா? எஸ், ஐ ஹாவ் டு கோ. எஸ், யூ ஹாவ் டு கோ. போய்தான் ஆக வேண்டும். கவலைப்படாதே என் சிநேகிதரே, எனக்கு இறங்குங்கள், எனக்கு இறங்குங்கள் என்று சொன்னாலும் பயனில்லை. தேவன் ஒருவர் இறங்காவிட்டால், தேவன் ஒருவர் இறங்காவிட்டால் யாரும் இறங்க முடியாது. அவனுடைய ரட்சிப்பு, மீட்பு, அவனுக்கு இருந்த அறிவு, அவன் சென்றதான பாதை. ஒவ்வொரு நாளும் தோலை பார்க்கிறான், திருப்பி பார்க்கிறான், புறங்கையை பார்க்கிறான், சரீரத்தை தொட்டு பார்க்கிறான், எங்கும் எலும்பு. அடுத்த பக்கத்தை திரும்பி பார்க்கிறான், புழு, சதை, தோல் அழுகி போய்விட்டு தன்னுடைய நாற்றத்தை தன்னாலேயே சமாளிக்க முடியவில்லை. தேவ பிள்ளையே, கவலைப்படாது. சோதித்த பின் நீ சுத்த பொன்னாக விளங்குவாய். நான்காவதாக 26ஆம் வசனம் சொல்கிறது, இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். 27ஆம் வசனம், அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். ஆமென். நான் தேவனை பார்ப்பேன். எதிலிருந்து பார்ப்பேன்? நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். வாட் a faith Job had. யோபுவுக்கு இருந்த விசுவாசத்தை பாருங்கள். அவனுக்கு தெரிகிறது தன் மாம்சம் எல்லாம் அழுகி போய்விட்டது, தன் சரீரம் எல்லாம் உருக்குலைந்து போய்விட்டது. அவனுடைய சிநேகிதர் தூரத்திலிருந்து பார்க்கிறார்கள், சரீரம் உருக்குலைந்து போய்விட்டது, உருவழிந்து போய்விட்டது. ஆனால் அவனுடைய விசுவாசம் என்ன? நான் தேவனை பார்க்க போகிறேன். எங்கே இருந்து தேவனை பார்க்க போகிறேன்? நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்க்க போகிறேன். முந்தின வசனத்தில் என்ன சொல்லுகிறார்? அந்த வசனத்தில் என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு. அப்படியானால் தோல் அழுகி போன பிறகு மாம்சத்திற்கு அங்கே என்ன இடம்? அந்த ஃப்ளஷ் அங்கே முற்றிலுமாய் போய்விடுகிறதே. அவனுடைய விசுவாசத்தை பாருங்க. இந்த தோல் அழுகினாலும் அடுத்தது திரும்ப நான் அவரை பார்ப்பேன், ஒரு புதிய ஃப்ளஷ், ஒரு புதிய மாம்சம் எனக்கு உண்டாக போகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய விசுவாசத்தை பாருங்க. அதை தான் அவர் எழுதி வைக்கணும்னு சொல்றார். எனக்கு இறங்குங்கள், எனக்கு இறங்குங்கள்,
நான் சொன்னாலும் நீங்க இறங்க போறதில்ல. எனக்கு ஒன்னே ஒன்று தெரியும், தேவனுடைய கை என்னை தொட்டது. அப்போ தேவனுடைய கை என்னை தொட்டதானால் யாருடைய கை என்னை தொட்டதோ அவர் மேல எனக்கு இன்னும் விசுவாசம் இருக்கு. யாருடைய கை என்னை தொட்டதோ அவருடைய ரட்சிப்பு எனக்கு உண்டு. யாருடைய கை என்னை தொட்டதோ அவரை பற்றிய அறிவு எனக்கு இருக்கிறது. யாருடைய கை என்னை தொட்டதோ அவருக்கு தெரியும் நான் போகிற பாதை என்னதென்று. யாருடைய கை என்னை தொட்டதோ அவர் மேல எனக்கு இன்னும் விசுவாசம் இருக்குது. இந்த தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு, இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு, என் அன்பு தெய்வ பிள்ளைய, மரண வாசல் மட்டும் போகக்கூடிய சூழ்நிலைகளில் பலர் போய்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒன்றை சொல்லட்டுமா, அவர் மேலுள்ள விசுவாசத்தை விட்டுவிட முடியாது. அதைதான் பவுலடியார் சொன்னார், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததே அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார் என்று நிச்சயித்திருக்கிறேன். அவர் மேலுள்ள அவருடைய விசுவாசம். 5ஆவதாக 27ஆம் வசனம் சொல்லுகிறது, அவரை நானே பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும், என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது, என் உள்ளிந்திரியங்கள் எனக்குள்ளே சோர்ந்து போகிறது. இந்த வாஞ்சையால் என் உள்ளிந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. எந்த வாஞ்சை? 5வது நான் பார்ப்பது ஹிஸ் டிசையர், அவனுடைய வாஞ்சை. அவருடைய வாஞ்சை என்னவென்று சொன்னால், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். என்னுடைய கண்களால் நான் அவரை பார்க்க போகிறேன், பார்க்க வேண்டும். என்னுடைய கண்களால் நான் அவரை பார்க்க வேண்டும், வேறு யாருடைய கண்களினாலும் அல்ல. என் சொந்த கண்ணு திரும்ப அவரை எப்போ காணும், அந்த வாஞ்சை. இன்னைக்கு இந்த கொடிய நோய் தொற்றினாலே மருத்துவமனையிலே இருக்கிறவர்கள் அவருடைய வாஞ்சையெல்லாம் என்ன, எப்போ என்னுடைய சொந்த பந்தங்களை பார்க்க போகிறேன், எப்போ என் மனைவியை பார்க்க போகிறேன், எப்போ என் கணவனை பார்க்க போகிறேன், வெளியே இருந்து உள்ளே, உள்ளே இருந்து வெளியே, இவர்களை நான் எப்பொழுது என் பிள்ளைகளை பார்க்க போகிறேன். ஆனால் இவன் பாருங்க, அவருடைய விசுவாசத்தை, அந்நிய கண் அல்ல, என்னுடைய கண்ணை அவரை காண. இந்த நோயினாலே பாதிக்கப்பட்டு உங்களுக்கு அருமையானவர்கள் மருத்துவமனைகளில் அல்லது நீங்கள் தனித்து விடப்பட்டவர்களாக இருப்பீர்களானா, if you are found in home quarantine, ஹோம் குவாரண்டைனில் இருப்பீர்களானா, உங்களோடு நான் பேசுகிறேன். என்னுடைய செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், இப்படிப்பட்ட கஷ்டப்படுகிறவர்களுக்கு இந்த செய்தியை அனுப்புங்கள். உங்களுடைய வாஞ்சியை கர்த்தர் கனப்படுத்துவார். அவர் மேலே விசுவாசமாய் இருங்கள். விசுவாசம் உள்ளவன், விசுவாசிக்கிறவன் பதறான். அந்நிய கண்கள் அல்ல, என்னுடைய கண்களே தேவனை காணும். முதலாவது அவரை பார்க்க வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை. அவரை எப்படியாவது நான் பார்க்க வேண்டும், அந்த வாஞ்சை இருக்குமானால் நிச்சயமாய் உங்களுடைய கண்கள் மாம்சத்திலிருந்து தேவனை மட்டுமல்ல, உங்கள் மரண படுக்கையிலிருந்து, உங்கள் வியாதி படுக்கையிலிருந்து, உங்களுடைய சோர்வின் பாதை, உங்களுடைய வேதனையின் பாதையிலிருந்து நீங்கள் தேவனை காண்பது மட்டுமல்ல, யாரை இனி பார்க்க மாட்டீர்கள் என்று எண்ணினீர்களோ அவர்களையும் நீங்கள் காண்பீர்கள். இதிலிருந்து நான் கற்றுக்கொள்வது என்ன? அவனுடைய வாஞ்சையிலே அவனுடைய சாட்சியை நான் காண்கிறேன். His testimony is going to be revealed. அவனுடைய சாட்சி வெளிப்பட போகிறது. எந்த கஷ்டத்தின் பாதையில் நீங்கள் கடந்து கொண்டிருந்தாலும், வேதனையின் பாதையில் கடந்து போய் கொண்டிருந்தாலும், ஒரு நல்ல சாட்சியாய் உங்களை திரும்பவும் தேவன் நிறுத்துவார்.
அவரை நீங்கள் பார்ப்பீர்கள். அவரை மட்டுமல்ல, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் காண விரும்புகிற உங்களுடைய எல்லா நண்பர்களையும் உற்றார் உறவினரையும் காண்பீர்கள். உலகத்தின் எந்த முனையிலிருந்து இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, ஏதோ ஒரு சூழ்நிலையிலே தனிமைப்படுத்தப்பட்ட நிலையிலே நீ இருக்கிறாய். இனி என்ன நடக்கும், யாரிடத்துல என்ன ஷேர் பண்ண ஒருவரும் இல்லையே, கவலைப்படாது. இயேசுவை பார்க்க வேண்டும் என்ற ஒரு வாஞ்சையோடு, ஒரு தெய்வீக வாஞ்சை உனக்குள்ளே இருக்குமானால், அந்த தெய்வீக வாஞ்சை ஆண்டவர் கனப்படுத்தி அவரை மட்டுமல்ல, மறைந்திருக்கிற அனைத்து முகங்களையும் நீ காண்பாய். இந்த வாஞ்சையினாலே என் உள்ளிந்திரியங்கள் எனக்குள்ளே சோர்ந்து போகிறது என்று சொன்னார். அந்த அளவிற்கு வாஞ்சை பிரவாகித்துக் கொண்டிருந்தது. ஆறாவதாக 28ஆம் வசனத்தை வாசிப்போமானால், காரியத்தின் மூலம் எனக்குள் கண்டுபிடிக்கப்படுகையில், காரியத்தின் மூலம் எனக்குள் கண்டுபிடிக்கப்படுகையில், ஆங்கிலத்திலே இந்த 28ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் முடிக்கிறேன். But he should say, why persecute we him, seeing the root of the matter is found in me. காரியத்தின் மூலம் எனக்குள் கண்டுபிடிக்கப்படுகையிலே நாம் ஏன் அவனை துன்பப்படுத்துகிறோம் என்று நீங்கள் சொல்ல வேண்டியதாமே. யோபு சொல்லுகிறார், இதுக்குடைய ரூட் காஸ் என்னன்னு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். நீங்கள் அப்படி கண்டுபிடிச்சு பார்த்தாலும் ஒன்றுமே உங்களுக்கு இருக்காது. ஏன்னா நான் கர்த்தருக்கு பயந்தவன், உத்தமன், பொல்லாப்புக்கு விலகினவன். இதில் ரூட் காஸ் எதனால் இது வந்ததுன்னு சொன்னால் என்னாலும் கண்டுபிடிக்க முடியல. எனக்கு ஒன்று தெரியும், தேவனுடைய கை என்னை தொட்டது. ஆனால் நீங்கள் கண்டுபிடிக்க பார்த்தா, ஏன் தான் இவனை நம்முடைய வார்த்தையினால் துன்பப்படுத்துகிறோம் என்று நீங்கள் சொல்ல வேண்டியதான். அதனுடைய அர்த்தம் இங்கே பார்ப்பது ஹிஸ் கான்ஷியஸ், ஹிஸ் கான்ஷியன்ஸ், அவனுடைய மனசாட்சி. அவனுடைய மனசாட்சி எந்த பாடுகள் வந்தாலும், எந்த வேதனைகள் இருந்தாலும் சுத்த மனசாட்சி ஆயிருது. அவனுடைய மனசாட்சி அவனுக்கு விரோதமாக எதையும் குற்றப்படுத்தவில்லை, எதையும் குற்றம் தவறு என்று சுட்டி காண்பிக்கவில்லை. His conscience was very clear that he is perfect before God. தேவனுக்கு முன்பாக நான் சுத்தவான் என்ற நிலையிலே அவனுடைய மனசாட்சி சுத்தமாயிருந்தபடினாலே அவன் சொல்லுகிறான், காரியத்தின் மூலம் எனக்குள்ளே நீங்கள் கண்டுபிடிக்க பிரயாசப்பட்டால் ஒன்றும் இருக்காது. ஏன் தான் அவனை துன்பப்படுத்துகிறோம் என்று நீங்கள் தான் சொல்ல வேண்டியிருக்கும். I have clear conscience. எனக்குள்ளே ஒரு சுத்த மனசாட்சி இருக்கிறது. கடைசியாக 29ஆம் வசனத்தை வாசித்து முடிப்போம். பட்டயத்துக்கு பயப்படுங்கள், பட்டயத்திற்கு பயப்படுங்கள், நியாய தீர்ப்பு உண்டென்கிறதை நீங்கள் அறியும் பொருட்டு, நியாய தீர்ப்பு உண்டென்பதை நீங்கள் அறியும் பொருட்டு, மூர்க்கமானது பட்டயத்தினால் உண்டாகும் ஆக்கினையை வரப்பண்ணும் என்றான். மூர்க்கமானது பட்டயத்தினால் உண்டாகும் ஆக்கினையை வரப்பண்ணும் என்றான். பட்டயத்துக்கு பயப்படுங்கள், நியாய தீர்ப்பு உண்டென்கிறதை நீங்கள் அறியும் பொருட்டு. கடைசி அவருக்கு இருந்த ஒரு பயம், தன்னுடைய பயத்தை தான் மற்றவர்களுக்கு சொல்லுகிறார். நியாய தீர்ப்பு உண்டென்கிறதை நீங்கள் அறியும்படிக்கு பட்டயத்திற்கு பயப்படுங்கள். அதாவது எழுத்து பிரகாரமான பட்டயம் இல்லை, நியாய தீர்ப்புக்கு பயப்படுங்க. நியாய தீர்ப்பு என்ற ஒன்று இருக்கிறது, ஆக்கினை தீர்ப்பு என்ற ஒன்று இருக்கிறது. தேவனை மூர்க்கத்துக்குள்ளாக்க வேண்டாம். தேவனுடைய கோபாக்கனைக்கு பங்குள்ளவர்களாய் நீங்கள் மாற வேண்டாம். நியாய தீர்ப்பு என்னும் பட்டயத்திற்கு பயப்படுங்கள், நியாய தீர்ப்பு என்னும் நாளுக்கு பயப்படுங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே அந்த பயத்தை யோபுக்கு கட்டளை கொடுத்திருந்தார். அந்த பயத்தோடு அவன் வாழ்ந்தபடினாலே தான் உத்தமன் சன்மார்க்கன் என்று தேவனாலே சாட்சி பெற்றான். அவனுக்கு தெரியும்,
கடைசி நாளில் அவர் பூமியின் மேல் வந்து நிற்கும் போது ஒன்றும் அவனுடைய மனசாட்சிக்கு விரோதமான காரியமாய் இருக்காது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, தேவனுடைய கை நம்மை தொட்டாலும் தொடட்டும். நம்முடைய பரிசுத்தத்தை விட்டு, நம்முடைய ரட்சிப்பின் கிரியை, ரட்சண்யத்தின் வாழ்க்கையை விட்டு, சுத்த மனசாட்சியை விட்டு, நம்முடைய அறிவை விட்டு, நம்முடைய விசுவாசத்தை விட்டு, உள்ளான வாஞ்சையை விட்டு நாம் விலகாமல் இருப்போமா? நம்முடைய மனசாட்சி சுத்த மனசாட்சியோடு இருக்கட்டும். நம்முடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நம்முடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நம்முடைய மற்றவர்கள் நமக்கு இறங்க தேவையில்லை. தேவன் நிச்சயமாகவே இறங்குவார். இன்றைக்கு அவருடைய கை நம்மை தொற்றிருக்கலாம், நமக்கு வேதனையாக இருக்கலாம். ஆனால் அவருடைய இரக்கத்தை நாம் ஒரு நாளிலே அனுபவிப்போம். அவருடைய இளைப்பாறுதலிலே நாம் பிரவேசிப்போம். அப்படிப்பட்ட மென்மையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்து உங்களை மென்மையும் ஆசீர்வதிப்பாரா? ஜெபிப்போமா? எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்முடைய திருவசனத்திற்காகவே நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மாலை ஆராதனையிலும் நீர் எங்களோடு பேசினபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பக்தனாகிய யோபு எவ்வளவு தெளிவாய் சொல்லுகிறார். இப்பொழுது நான் சொல்லும் வார்த்தைகள் எழுதப்பட்டால் நலமாயிருக்கும். அந்த வார்த்தைகளை நாங்கள் இப்பொழுது கற்றுக்கொண்டோம். ஆண்டவரே, தேவனுடைய கை தன்னை தொட்டது என்ற உணர்வு அவருக்கு இருந்தாலும், தன்னை தொட்டவர் நிச்சயமாய் தன்னோடு இருக்கிறார் என்ற அறிவோடு கூட, அவர் உயிரோடு இருக்கிறார் என்ற ரட்சிப்பின் சந்தோஷத்தோடு, அவர் கடைசி நாளிலே பூமியின் மேல் நிற்பார் என்ற அறிவோடு, தான் கடந்து போன அந்த மாம்ச வேதனையின் மத்தியில் விசுவாசத்தோடு அவரை பார்ப்பேன் என்ற நிலையில், அந்த வாஞ்சையினால் தன்னுடைய உள்ளிந்திரியங்களை நிரப்பின சூழ்நிலையில் சுத்த மனசாட்சியோடும் தேவனுக்கு பயந்த பயத்தோடும் அவர் வாழ்ந்தது போல நாங்களும் வாழ உதவி செய்யும். ஒருமுறை கூட இந்த கொடிய தொற்றினாலே வேதனைப்படுகிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். மாலையிலே நாங்கள் ஏறெடுத்த எல்லா ஜெபங்களுக்கும் நீர் பதில் கொடுத்தீர். ஒருமுறை கூட பதில் கொடுத்து தம்முடைய நாமத்தை மைமைப்படுத்துவீராக. சீக்கிரத்தில் இந்த கொடிய சிச்சுவேஷன் நிறுத்தப்பட உதவி செய்யும். சபையாரை ஆசீர்வதி. பிள்ளைகள் கொடுக்கிற காணிக்கைகள், தசோபாங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதி. சீக்கிரத்தில் சபை கூடி வருதலை ஆண்டவரை திரும்ப புதுப்பித்து கொண்டு வரும். ஆண்டவரே, தேர்தலின் முடிவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். உமக்கு சித்தமான நல்ல அரசாங்கம் அமைய கர்த்தர் உதவி செய்யும். நன்மையும் கிருபையும் இந்த வாரம் முழுவதும் எங்களோடு இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம், ஆசீர்வாதம், சமாதானம் நம் அனைவரோடும் கூட கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமேன், 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 ஆமேன். கர்த்தர் உங்களை ஒருவரை ஆசீர்வதிப்பாராக. வாராந்திர கூட்டங்கள் ரத்து செய்யப்படுகிறது. சபை கூடி வருதல் அடுத்த அறிவிப்பு மட்டும் இருக்காது. எங்களுடைய அறிவிப்பை பார்த்து நீங்கள் அதன்படி செயல்படும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மறுபடியும் ஒரு சந்திக்கும் வரை சுகமாயிருங்கள், பத்திரமாயிருங்கள். முகக்கவசம் எப்பொழுதும் அணிந்து கொள்ளுங்கள். அரசாங்க வழிமுறைகளுக்கு கீழ்ப்படியுங்கள். கைகளை சுத்தமாய் வைத்து கொள்ளுங்கள். இடைவெளி பரிபாலனம் செய்வதில் கவனமாயிருங்கள். வெளியே போவதே தவிர்க்க முயற்சி செய்யுங்கள். நம்முடைய பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் எல்லாரும் தயவு செய்து கவனமாய் பத்திரமாயிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.